குட் ஈவினிங் லீடர்ஸ். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சந்தோஷ். நான் நம்முடைய மை லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டில் தமிழ்நாடு ஸ்டேட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அருமையான புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேனேஜர் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அருமையான ஆண்டாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் 2026 ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம கூட சிறப்பாக கொடுக்கறதுக்காக ஒரு அருமையான லீடர் நம்ம கூட இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். எம்எஸ்சி பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ 2013-14 காலகட்டத்தில் நம்முடைய பிஸ்னஸ் ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்து ஸ்டார்ட் பண்ணினாங்க. அண்ட் பிஸ்னஸ் பற்றின ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இப்போ வரைக்கும் நம்முடைய மேனேஜ்மெண்ட் கூட தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. முழு நேரமாக பிஸ்னஸை எடுத்து பண்ணி தன்னுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் கொடுக்க போகிறாரு. ஸோ சாருடைய மாத வருமானம் பார்க்கும்போது இப்போது மந்த்லி 6 லேக் வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. சொந்தமாக வீடு கிரியேட் பண்ணியிருக்காரு தனக்குன்னு. அண்ட் கார் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இப்படி தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு லீடர் தான் நம்ம இன்னைக்கு வெல்கம் பண்ண போகிறோம். சார், ப்ளீஸ் வெல்கம் அவர் இன்டர்நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் அன்பு ஸ்ரீதர் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எம்ஐ லைஃப் ஸ்டைல் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். சார் சொன்ன மாதிரி இந்த ஆண்டு மிகப்பெரிய ஆண்டா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஆண்டா அமையட்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல வாழ்த்துக்களோட இன்னைய டிடிபி ட்ரைனிங் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நம்ம எல்லாருமே பெரும் கனவோட மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ் ஆரம்பிச்சிருப்போம். மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ் பெரும் கனவுகளோட ஆரம்பிச்சவங்க இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான பயிற்சியை ஜூம் வாயிலா நமக்கு வாரம் சனிக்கிழமை ஒவ்வொரு லீடர் மூலமா ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி நம்மளோட எம்ஐ லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நான் உங்களோட பேசுறதுல பயிற்சி கொடுக்கறதுல பெருமையா நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இதன் மூலமா உங்களுடைய கனவுகள் நிறைவேறி நாளைக்கு இந்த கனவு வாழ்க்கை அடைஞ்சதுக்கு உங்களுக்கு அதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணமா ஒரு புள்ளியா நானும் இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு ட்ரைனிங் செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோமா? உங்க எல்லாரோட உற்சாகமான புன்னகையான முகங்கள் பார்க்கும் பொழுதுதான் எனக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ற ஆர்வம் வரும். பண்ணலாமா? தேங்க்யூ லீடர்ஸ். எல்லாரும் மியூட்ல இருக்கிறதுனால உங்க எக்ஸ்பிரஷனையே உங்களுடைய வாய்ஸா நான் எடுத்துட்டு நம்ம ட்ரைனிங் செஷனுக்குள்ள நேரா போயிடலாம். ஸ்கிரீன் தெரியுதா சார்? ஸ்க்ரீன் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸ்கிரீன் ஷேர் எதுல சார் கொடுக்கணும்? ஷேர் டாக்குமெண்டா சார்? ஷேர் ஆப்ஷன்லேயே இருக்கும் சார். ஷேர் இந்த ஷேர் ஸ்கிரீன் வரும். இந்த ஷேர் ஸ்கிரீன் வரல. டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து பாருங்க. என்ன சார்? டாக்குமெண்ட்ஸ், ஷேர் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து பாருங்க. இல்லையா? டாக்குமெண்ட்ஸ் இல்லை.
இட் இஸ் ஒரு 2 minutes இப்போ கனெக்ட் ஆகிடும். பஷீர் சார், சார் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுங்களா? ஆமா சார், ஸ்கிரீன் ஷேர் வர மாட்டேங்குது. என்ன எரர் காமிக்குது சார்? சார் இப்போ ஆயிடுச்சா சார்? வருது வருது. ஓகே ஓகே, தேங்க்யூ. சாரி லீடர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு டிடிபி ட்ரைனிங் எடுத்துக்க போறோம். பெரும் கனவோட எம்ஐ லைஃப் ஸ்டைல் பிசினஸ் ஆரம்பிச்ச ஒவ்வொருத்தரும் இந்த வியாபாரத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கான சில சிஸ்டம் இருக்கு, அதைத்தான் நம்ம கத்துக்க போறோம். ஸோ இந்த 2026ல நம்ம எல்லாருக்குமே ஒரு பேலன்ஸ்டு லைஃப் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். பேலன்ஸ்டு லைஃப்னா என்ன சார்? ஏன்னா இப்போ வெவ்வேறு விதமான தொழில் பண்றவங்க சில நேரங்கள்ல நல்ல பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஹாப்பி லைஃப் கிடைக்காம ஏதோ ஒரு கவலையிலே இருப்பாங்க, ஏதோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர்கிட்ட பணம் இல்லாம கவலைப்படுவாங்க, சில பேர் பணம் இருந்தும் கவலைப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க பேலன்ஸ்டு லைஃப் அச்சீவ் பண்ணல. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் யார் அச்சீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு ஹாப்பியான லைஃப் கிடைக்கும். இந்த 2026 அந்த ஹாப்பி லைஃபுக்கான ஸ்டார்டிங்கா உங்க எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப அப்படிப்பட்ட ஹாப்பி லைஃப் நமக்கு எதுல கிடைக்கும் அப்படின்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில எம்ஐ லைஃப் ஸ்டைல தான் கிடைக்கும். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து நான் சொல்லி தர போறேன். ஏன் மை லைஃப் ஸ்டைல் பண்ணணுங்கிறதுக்கான காரணமும் இதுதான். நம்ம வெவ்வேறு தொழில் பண்றவங்க இன்னைக்கு மை லைஃப் ஸ்டைல பார்ட் டைமா ஆரம்பிச்சிருப்போம். ஒரு விவசாயம் பண்றவங்க, இல்ல ஒரு மந்த்லி சேலரியில இருக்கிறவங்க, ஏன் ஒரு ஒரு கூலி தொழில் பண்றவங்க கூட மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ் ஆரம்பிச்சு சக்சஸா பண்ண முடியும். அப்படி பண்றதுக்கு காரணம் என்ன? ஏன் மை லைஃப் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ்டு லைஃப். உதாரணத்துக்கு இப்ப நம்ம 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 தேர்ந்தெடுக்கிற தொழில் மூலமா இந்த அத்தனையும் கிடைச்சாதான் அந்த லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க, நேர விடுதலை, ஓன் டைம். இப்ப நிறைய பேர்ட்ட, ஒரு சில பேர்ட்ட பணம் நிறைய இருக்கும், ஆனா அந்த பணத்தை என்ஜாய் பண்றதுக்கான நேரமே இருக்காது. குறிப்பா நீங்க டாக்டர்ஸ் எடுத்துக்கலாம், லட்சங்கள்ல சம்பாதிப்பாங்க. ஒரு ஆபரேஷனுக்கு 1 லட்சம் 2 லட்சம் வாங்குற டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டியிருப்பாங்க. ஆனா அதை என்ஜாய் பண்றதுக்கான டைம் அவங்களுக்கு இருக்காது இல்லையா? அப்ப உண்மையான மகிழ்ச்சி எதுல இருக்கு அப்படின்னா வெறும் பணத்துல மட்டும் இல்ல. இப்ப நான் சொல்ல போற ஒரு 10 விஷயங்கள் இங்க காட்டுறேன் பாருங்க. அதுல முக்கியமான ஒண்ணுதான் ஓன் டைம். நம்ம சொந்த நேரம். நம்ம அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நேரம் இருக்கும் இல்லையா? நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை நாமே முடிவு பண்ணணும். இந்த நேரம் ஒர்க் பண்ணணும், இந்த நேரம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாங்கிற அந்த டைமிங்கை நம்மளே முடிவு பண்ணணும். இது வேற எந்த ஃபீல்ட்லயும் முடியுமான்னு தெரியல, எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல முடியும். அதே மாதிரி அதிக நண்பர்கள். உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன். அதிக நண்பர்கள். நமக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா சில தொழில்ல பாருங்க,
அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தனியா ஒரு அமைப்புல இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரோட்டரி கிளப் மாதிரி, லயன்ஸ் கிளப் மாதிரி சில அமைப்புகள்ல ஏன் பெரும் பணக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த தொழில அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. அப்போ அதிக நண்பர்கள் வேணுங்கிறதுக்காக தனி அமைப்பை ஏற்படுத்திக்குவாங்க. ஆனா நீங்க டைரக்ட் செல்லிங்ல, எம்ஐ லைஃப் ஸ்டைல் பிசினஸ்ல இன்பில்டாவே நமக்கு இங்க நண்பர்களும் கிடைப்பாங்க, நிறைய நண்பர்களும் கிடைப்பாங்க. நிறைய சுற்றுலா, நம்ம பணத்தோட சேர்த்து சுற்றுலா வேணும். நாங்க போன 2025 முடிஞ்ச வருஷம் 2 நாடுகளுக்கு நான் சுற்றுலா போயிருந்தோம். நாங்க லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். பிலிப்பைன்ஸ்ங்கிற நாட்டுல 11 நாள் தங்கியிருந்தோம். அப்புறம் கம்பெனி மேனேஜ்மெண்டோட தாய்லாந்துங்கிற நாட்டுல 4 நாள் தங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட 15 நாள் கடந்த வருஷத்துல 2 முறை வெளிநாடு டூர் போயிட்டு வந்தோம். பிலிப்பைன்ஸ்ல 11 நாள் நாங்க ஃபாரின்ல இருக்கும் பொழுது என் அக்கௌண்ட்டுக்கு வந்த பணம் 2 லட்சம் ரூபாய். எங்கேயாவது நம்ம மகிழ்ச்சியா ஊர் சுத்திட்டு இருக்கிறப்ப பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் இல்லை. இதே மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸிங், நல்ல பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். இப்ப சில தொழில பாத்தீங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க, அதுக்குன்னு சில யூனிஃபார்ம் இருக்கும். அப்ப நமக்கு அந்த உடை கட்டுப்பாடு இருக்கும். அப்ப நல்ல ட்ரெஸ்ஸிங் நம்ம வந்து பண்ண முடியாது. ஆனா எம்எல்ஏ ஸ்டைல்ல நம்ம விதவிதமா ட்ரெஸ் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச கோட் வாங்கலாம், சூட் வாங்கலாம், விதவிதமான ட்ரெஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். நிறைய அங்கீகாரம். இப்போ நல்ல விவசாயம் பண்றாரு, இவர் வந்து பெஸ்ட் விவசாயின்னு சொல்லி அவருக்கு பாராட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. அப்படி கிடைக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல ஒரு சின்ன ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க், டீம் கோஆர்டினேட்டர் அப்படின்னு நீங்க அச்சீவ் பண்ணா கூட அதுக்கு நமக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஆடியோ கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கு? கிளியரா தான் இருக்கு, கிளியரா தான் இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். ஸோ அந்த மாதிரி ரெகக்னேஷன் இங்க கிடைக்கும். அதே மாதிரி இயர்லி ரிட்டையர்மெண்ட். நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும், ஒரு கவர்மெண்ட் ஜாபே போனா கூட 60 வயது வரை நமக்கு நோ ரிட்டையர்மெண்ட். அதே மாதிரி ஒரு பிரைவேட் ஜாப் போனீங்கன்னா அதுவும் இல்லை, 60 வயதை தாண்டி ஒர்க் பண்ற நிறைய பேரை நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா எம்ஐ லைஃப் ஸ்டைல் பிசினஸ்ல இயர்லியா நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆக முடியும். நீங்க ஒரு 5 இயர்ஸ் கண்டினியூவா ஒரு டீமை பில்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ஐடிசி ரேங்க் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல வரக்கூடிய லைஃப் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி வாரிசு உரிமம், நாமினி. இப்போ ஒரு தொழில் பண்றோம், ஒரு டாக்டர் இருக்காங்க, நல்லா ஏர்ன் பண்றாங்க, அவங்களை அந்த தொழிலை தொடர முடியாத நிலைமை வருது. ஒரு சின்ன ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு விபத்தா இருக்கலாம், ஒரு சின்னதா கட்ட விரல் அடிபட்டு ஆபரேஷன் பண்ண முடியாத நிலைமை வந்துச்சுன்னா அந்த டாக்டருக்கான வருமானம் கட்டு. அந்த இடத்துல தன்னுடைய வாரிசை அந்த இடத்துல நியமிக்க முடியுமான்னா அவங்க தன்னோட வாரிசை டாக்டரா உட்கார வைக்க முடியாது. ஆனா எம்ஐ லைஃப் ஸ்டைல் பிசினஸ்ல நான் இன்னைக்கு ஐடிசியா இருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு என்னால இந்த தொழிலை தொடர முடியாத வயது அப்படின்னா என்னுடைய மகள்கள், எனக்கு 2 மகள் இருக்காங்க, அதுல ஒரு பொண்ணு இன்னைக்கு எம்ஐ லைஃப் ஸ்டைல் பிசினஸ் நான் எந்த இடத்துல நான் ஒரு டைமண்டா எடுத்துட்டு போறேன்னா அந்த டைமண்டுங்கிற இடத்துல இருந்து கண்டினியூ பண்ண முடியும். ஒருவேளை ஆளே இல்லைன்னா கூட அந்த டீமும் அந்த அந்த டேர்ன் ஓவரும் அதனால வரக்கூடிய வருமானமும் எம்ஐ லைஃப் ஸ்டைல் கம்பெனி அப்படியே கொடுக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர், என் கூட பிசினஸ் பண்ணிட்டு இருந்த என்னுடைய நண்பர் ஒருவர் திருச்சி பக்கத்துல சோலைராஜா அப்படின்னு சொல்லி அவங்க இறந்துட்டாங்க, ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஆனா அவங்க இறந்த பிறகு அவங்க வேற ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க குடும்பம் அடுத்து வருமானத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இருப்பாங்க. ஆனா எம்ஐ லைஃப் ஸ்டைல் கம்பெனில இருந்து அந்த ஐடியா அப்படியே அவங்க மனைவி பேருக்கு, திருமதி அபிராமி மேடம் பேருக்கு அதை மாத்தி கொடுத்ததுனால இன்னைக்கு தோராயமா மாதம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நிறுவனமும், எந்த கம்பெனியும், எந்த அமைப்பும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி பொருளாதார விடுதலை, பண ரீதியா எந்த ஒரு கஷ்டமும், ஒரு 5 வருஷம் இந்த வியாபாரத்தை ஒரு செடியா இருந்து மரமா வளர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி அதிக பயிற்சிகள் கிடைக்கும், நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ண முடியும். இங்க தொடர்ச்சியா நம்ம வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், எப்படி மணி மேனேஜ் பண்ணணும், எப்படி பர்சனாலிட்டி டெவலப் பண்ணணும், எப்படி ஒருத்தரோட பழகணும், நிறைய சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க, நிறைய பயிற்சிகள் நமக்கு கிடைக்கும். செல்ஃப் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, நாமே நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல நமக்கு நிறைய கிடைக்கும். டைரக்ட் செல்லிங்கோடைய பிளஸ் பாயிண்ட் இதெல்லாம். அதே மாதிரி இந்த பிசினஸ்ல எம்ஐ லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், டைரக்ட் செல்லிங் பிசினஸா இருக்கட்டும், நம்ம ஆரோக்கியமா நம்ம இருந்தாதான் நம்ம ஆரோக்கிய பொருட்களை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அப்ப நம்மளுடைய பொருட்களை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்காக பயன்படுத்த நம்மளுமே ஆரோக்கியமா மாறிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, நேர விடுதலையில ஆரம்பிச்சு நமக்கு ஆரோக்கியம் வரை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் எம்ஐ லைஃப் ஸ்டைல் பிசினஸ் பண்ணும் பொழுதே கிடைக்குது இல்லையா? அப்ப இதுதான் பேலன்ஸ்டு லைஃப். இதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா,
நேரடி விற்பனைங்கிற இந்த வியாபாரம், டைரக்ட் செல்லிங் பிசினஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. இதை செய்யும் பொழுது நமக்கு பேலன்ஸ்டு லைஃப் கிடைக்கும். சரி, இதுல நேரடி விற்பனைனா என்ன? நமக்கு தெரியும், நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒரு ஃபேக்டரியில தயாராகும். ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க, கன்சியூமர் இருப்பாங்க. ஒரு பொருளை பயன்படுத்துபவர், அதை தயாரிப்பவர், அப்புறம் பயன்படுத்துபவர். இந்த 2 பேர் தான் முக்கியம். ஆனா அந்த தயாரிக்கிற இடத்துல இருந்து பயன்படுத்தும் நபருக்கு இடையில அந்த பொருளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிற இடத்துலதான் அதிகமான பணம் செலவாகுதுன்னு சொல்றாங்க மார்க்கெட்டிங்ல. உதாரணத்துக்கு 30 ரூபாய்க்கு தயாராகிற ஒரு பொருள் ஒரு வாடிக்கையாளர் 100 ரூபாய் கொடுத்து வாங்குறாருன்னா அந்த 70% லாபம் விளம்பரங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட் அப்படிங்கிற இன்டர்மீடியேட்டருக்கும் தான் போகுது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை மாத்தி கொண்டு வந்த ஒரு வியாபார அமைப்பு தான் நேரடி விற்பனை. இப்ப நேரடி விற்பனையில பொருள் தயாராகிற கம்பெனில இருந்து நேரடியா எண்ட் லெவல் கன்சியூமருக்கு கிடைக்குது. அப்ப அந்த எண்ட் லெவல் கன்சியூமரே தன்னுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை சிபாரிசு மூலமா பயன்படுத்தி பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிற வாய் வழி விளம்பரம், மவுத் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் பொழுது அந்த 70% விளம்பரத்துக்கு கொடுத்த லாபத்தை இங்க வாடிக்கையாளருக்கே திரும்ப கொடுக்கிற ஒரு வியாபாரம் தான் நேரடி விற்பனை. இதை கேட்கும் பொழுது சிம்பிளா நமக்கு தெரியும். ஆனா இங்க ஒரு புள்ளி விவரம் பாருங்க. 2023 ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஹிந்துஸ்தான் லீவர்ங்கிற ஒரு கம்பெனி, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹமாம் சோப்பு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் அவங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல டிவியில விளம்பரங்கள் பண்ணி விற்கிறாங்க. இவங்க 2023ங்கிற ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 4200 இருந்து 4400 கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு பண்ணிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வருஷத்துக்கு 4200 கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு பண்றாங்க. இந்த விளம்பர தொகை முழுக்க யாருக்கு போகுதுன்னா விளம்பர நடிகர்கள், நடிகைகள், கிரிக்கெட் பிளேயர்ஸ், இந்த மாதிரி ஏற்கனவே பல கோடிக்கு அதிபதியா இருக்கிறவங்களுக்கு தான் திரும்ப போகுதே தவிர ஒரு கஷ்டப்படக்கூடிய அல்லது ஒரு மிடில் கிளாஸா இருக்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு இது லாபகரமான முறை அல்ல. ஆனா டைரக்ட் செல்லிங்கிறது அந்த மாதிரி நார்மலான கன்சியூமருக்கு, நடுத்தரமான வாழ்க்கையை நடத்துற கன்சியூமருக்கே இந்த லாபத்தை கொடுக்குது. இதான் நேரடி விற்பனை. இந்த நேரடி விற்பனை லீகலான பிசினஸா? இந்த கேள்வி இன்னைக்கும் பல பேர் மனசுல இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டா கூட நியாயமா நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு அவ்வளவு விழிப்புணர்வு அரசாங்கமே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறது consumerhelpline.gov.in அப்படிங்கிற வெப்சைட். நீங்களே கூகுள்ல போய் இந்த வெப்சைட்டை தேடி பாருங்க. gov.in வந்தாலே கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்னு உங்களுக்கு தெரியும். இந்த வெப்சைட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் வச்சிருக்கேன். இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா டைரக்ட் செல்லிங்னே தனியா ஒரு மெனு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நேரடி விற்பனை என்றால் என்ன, நேரடி விற்பனை நிறுவனங்களின் வகைகள் என்னென்ன இருக்கு, ஒற்றை நிலை மார்க்கெட்டிங்னா என்ன, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு 14 வகையான கேள்விகளுக்கு அரசாங்கமே விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி பதில்களை இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்ப அரசாங்கமே விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரம் தான் டைரக்ட் செல்லிங். ஸோ இந்த டைரக்ட் செல்லிங் வியாபாரத்துக்காக 2016 கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடியே சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட காட்டுறது சென்ட்ரல் கவர்மெண்டுடைய மெமரண்டம், ஆபீஸ் மெமரண்டம். இது வந்து கூகுள்ல இருக்கு. நீங்க கூகுள்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சே பார்க்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்டோட கெசட்ல வெளியிட்டு இருக்காங்க. இது 2018 அக்டோபர் மாதம் 31 டைரக்ட் செல்லிங்கான ஒரு ரெகுலேஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 டிசம்பர் 28 சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட் செல்லிங்கான லா பாஸ் பண்ணிட்டாங்க, ரூலே கொண்டு வந்துட்டாங்க, சட்டமே கொண்டு வந்தது. ஸோ சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்புல செயல்படுத்தக்கூடிய ஒரு வியாபார முறை தான் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப டைரக்ட் செல்லிங் அகடமிக்ஸ்குள்ள வந்துருச்சு. அதாவது டைரக்ட் செல்லிங்கை பத்தி இன்னைக்கு பாடமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய இளைஞர்கள், அடுத்த தலைமுறை இப்ப படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்துல தமிழ் மீடியத்திலயும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்திலயும் இருக்கு. டைரக்ட் செல்லிங்னா என்ன, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு பக்கத்துக்கு விளக்கமா கொடுத்திருக்காங்க. நம்ம போட்டு காட்டக்கூடிய அந்த முட்டைய இங்க போட்டு காட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட பாடப்புத்தகத்துல இருக்கு. அதே மாதிரி இந்தியாவிலேயே முதல் முறையா ஷூலினி யூனிவர்சிட்டி நமக்காக
பிபிஏ இன் டைரக்ட் செல்லிங், எம்பிஏ இன் டைரக்ட் செல்லிங் சொல்லி 5 ஆண்டுகள் டைரக்ட் செல்லிங்கை பத்தி படிச்சு பட்டம் வாங்குறதுக்கு நீ மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அடுத்த தலைமுறை படிச்சுட்டு இந்த வியாபாரத்தை பண்ண தயாராகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எஃப்டிஎஸ்சின்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லர்ஸ் அசோசியேஷன். இந்த எஃப்டிஎஸ்சி அமைப்பு கடந்த ஆண்டு 2025 ஏப்ரல் மாதம் சென்னையில ஒரு கான்பரன்ஸ் நடத்தினாங்க. இந்த கான்பரன்ஸுக்கு நானும் கலந்துக்கிட்டேன். நிறைய கம்பெனில இருந்து முக்கியமான லீடர்ஸ் லெவல்ல கலந்துக்கிட்டாங்க. நம்ம எம்ஐ ஸ்டைல் கம்பெனி மேனேஜ்மெண்ட்ல இருந்து நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் அண்ட் எபோ லீடர்ஸ் நிறைய பேர் கலந்துக்கிட்டோம் அதுல. ஸோ அந்த ஈவெண்ட்ல என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு அவேர்னஸ், டைரக்ட் செல்லிங்கை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க. டைரக்ட் செல்லிங்ல இந்தியா முழுக்க 26,000 கோடி டர்ன் நடந்துட்டு இருக்கு. அதுல தமிழ்நாடு முன்னிலையில இருக்குங்கிற தகவலையும் வெளியிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும், நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல டைரக்ட் செல்லிங் பிசினஸ் எம்ஐ ஸ்டைல்ல பண்ணிட்டு இருக்கேன். இதுல வழக்கமா நார்த் இந்தியா அதிகமா டாமினண்டா டர்ன் கொடுப்பாங்க. அந்த நிலவரம் மாறி இன்னைக்கு 2024-25 இருந்து இன்னைக்கு தமிழ்நாடும் அந்த டர்ன் அதிகபட்சமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். முன்னிலையில நம்ம தான் இருக்கோம். இதுல பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்ம. அதே மாதிரி இப்போ நல்ல ஒரு வியாபார முறை டைரக்ட் செல்லிங்கிறது அரசாங்கத்துல சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில் நான் சொல்லிட்டேன். ஆனா இதுல சில ஃபேக் கம்பெனி எல்லாம் இருக்கே சார் அப்படின்னா உண்மைதான். நிறைய ஃபேக் கம்பெனி அப்பப்ப வர்றாங்க, அப்பப்ப காணாம போறாங்க. இதை பத்தி ஒரு அவேர்னஸ் தான் எஃப்டிஎஸ்சிங்கிற அந்த அமைப்பு நம்ம கொடுத்துட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா ப்ராடக்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஃபேக் கம்பெனியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுல உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் அதோட அடையாளம். ஒரு சில ப்ராடக்டை டைரக்ட் செல்லிங்ல விற்க கூடாதுன்னு எஃப்டிஎஸ்சியே சொல்லியிருக்காங்க. அரசாங்கமும் அந்த ரெகுலேஷன்ல கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சில பொருளை நான் இங்க பிக்சரா இருக்கு, இதுவும் கூகுள்ல இருக்கு, நீங்க தேடி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ரியல் எஸ்டேட்டை டைரக்ட் செல்லிங்ல பண்ணக்கூடாது, இன்சூரன்ஸை டைரக்ட் செல்லிங்ல பண்ணக்கூடாது, பிட்காயின் கிரிப்டோ கரன்சி டைரக்ட் செல்லிங்ல பண்ணக்கூடாது, அதே மாதிரி டிஸ்கவுண்ட் கூப்பன் இந்த மாதிரி பொருட்களை டைரக்ட் செல்லிங்ல பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஆடு மாடு கோழி வளர்ப்பு இதெல்லாம் டைரக்ட் செல்லிங்ல பண்ணக்கூடாது, அதே மாதிரி தங்கம் பேப்பர் கோல்டு இந்த மாதிரி விஷயங்களை டைரக்ட் செல்லிங்ல பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அதே மாதிரி சில மதம் சார்ந்த அல்லது உணர்வு சார்ந்த சில பொருட்கள் இருக்கும், மேஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், இப்போ தனலட்சுமி எந்திரம் இந்த மாதிரி ப்ராடக்டையும் டைரக்ட் செல்லிங்ல பண்ணக்கூடாதுன்னு கிளியரான கைட்லைனை எஃப்டிஎஸ்சி மூலமா அரசாங்கம் ஏத்துக்கிட்டு அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விளம்பரங்களை பார்க்கறது இதெல்லாம் வந்து டைரக்ட் செல்லிங் கம்பெனிகளே கிடையாது. அப்ப நல்ல டைரக்ட் செல்லிங் கம்பெனி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை தான் 5 P's அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 5P, 5P. இதை வச்சு எந்த கம்பெனி நல்ல கம்பெனிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த 5 P's என்ன சார் அப்படின்னா, ப்ரொமோட்டர், ப்ரொஃபைல், ப்ராடக்ட்ஸ், பிளான், ப்ரொமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிற இந்த 5 விஷயமும் பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா தான் அது நல்ல டைரக்ட் செல்லிங் கம்பெனி. ஃபர்ஸ்ட் ப்ரொமோட்டர். எம்ஐஎல்எஸ்எல் கம்பெனியோட ப்ரொமோட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு பக்காவான மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எம்ஐஎல்எஸ்எல் கம்பெனியோட மென்டர் யார் அப்படின்னா, டைரக்ட் செல்லிங்ல படிச்சு 24 வருஷத்துக்கு மேல அனுபவம் உள்ள நம்மளுடைய பிரவீன் ஜெயச்சந்திரன் சார். அவங்க தான் நம்மளுடைய மென்டர். அவங்களுடைய வழிகாட்டுதல் தான் எம்ஐஎல்எஸ்எல் கம்பெனி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எம்ஐஎல்எஸ்எல் கம்பெனியுடைய சிஇஓ கைலாஸ் பட்டட் சார், சிஓஓ சலீல் மேத்யூ சார், விபி அலோக் பாண்டே சார், இந்த மாதிரி திறமையான நிர்வாக குழு, அது மாதிரி மார்க்கெட்டிங் ஹெட் கே ராஜேஷ் சார், அது மாதிரி எல்லா ரீஜனுக்கும் பக்காவான குவாலிஃபைடான ரீஜனல் மேனேஜர்ஸ், இந்த மாதிரி ஒரு பக்கா சிஸ்டம். சவுத் ரீஜனல் மேனேஜர் திலீப் சார், அது மாதிரி நம்மளுடைய தளபதி சார், இவங்கெல்லாம் அவ்வளவு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் குழு நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டான ஒரு மேனேஜர் நமக்கு சந்தோஷ் சார், ரொம்ப சூப்பரா நமக்கு அபிஷியல் ஒர்க் எல்லாம், அபிஷியல் குவரிஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்பீடா ஃபாஸ்டா கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளவு சூப்பரான ப்ரொமோட்டர் உள்ளதுதான் எம்ஐஎல்ஏ ஸ்டைல். அப்போ ப்ரொமோட்டர்ல எம்ஐஎல்ஏ ஸ்டைல் நம்பர் 1 கம்பெனி. ஸோ இதுல பாஸ். அடுத்தது 2வது பி என்னன்னா ப்ரொஃபைல். எம்ஐஎல்ஏ ஸ்டைல் கம்பெனியோட ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா, எம்ஐஎல்ஏ ஸ்டைல்ங்கிறது ஏதோ இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சு பண்ணக்கூடிய கம்பெனி இல்லை. நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்ற கம்பெனி இல்லை, ஆல்ரெடி செஞ்சு காட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல ஃபாரின் கண்ட்ரிக்கு வெளிநாடு டூர் கம்பெனி நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் கூட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அது மாதிரி கம்பெனி ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு கம்பெனி. அது மாதிரி ஃபிகில ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிகில மெம்பரா இருக்காங்க. இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி எஃப்டிஎஸ்சியில மெம்பரா இருக்காங்க.
எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய ஒன் ஆஃப் த பிராண்ட் எம்ஐ கம்பெனியோட ஒரு பிராண்டு எலமெண்ட்ஸ்ங்கிற ஒரு பிராண்டு தொடர்ச்சியா 3 ஆண்டுகள் 2019, 22, 25ன்னு 3 முறை பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டுங்கிற அவார்டு வாங்கியிருக்கோம். ஸோ எப்படிப்பட்ட ப்ரொஃபைல் நம்மள்ட்ட இருக்குன்னு பாருங்க. ஸோ ப்ரொஃபைல்ல எம்ஐ கம்பெனி நம்பர் 1 கம்பெனி. ஸோ பாஸ். 3வது ப்ராடக்ட்ஸை பத்தி நான் சொல்லவே வேண்டாம். இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ராடக்ட்ஸை நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். நம்மளுடைய ப்ராடக்ட்ல எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற பிராண்டு ஆயுஷ் சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ். இந்த ஆயுஷ் மார்க் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட தான் இருக்கு. அதே மாதிரி கிரியேட்டட் பை வேர்ல்டு கிளாஸ் சயின்டிஸ்ட். நம்மள்ட்ட வேர்ல்டு கிளாஸ் சயின்டிஸ்ட் இருக்காங்க. டிபி அனந்த நாராயணன் சார் இந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் சயின்டிஸ்ட் வச்சு, அது மட்டும் இல்ல நமக்கு அதுக்கான குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டியில ப்ராடக்ட் கொடுக்குறோம். வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி ப்ராடக்டோட ரிசல்ட் என்னுடைய டீம்ல இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் நாலேஜை விட அதிகமான நாலேஜ் என்னுடைய டீம்ல உள்ளவங்க கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, பொருளை பயன்படுத்திட்டு ஒவ்வொருத்தரும் அதனுடைய ரிசல்ட்டை சொல்றாங்க. நம்ம கம்பெனியோடைய ப்ராடக்டுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட் எதுன்னா ரிசல்ட் தான், டெஸ்டிமோனியல் தான். ஸோ நம்ம டெஸ்டிமோனியல் பேஸ்டு தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராடக்ட்ஸ் இல்லையா? அப்ப ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங்க்குன்னு தனி யூனிட் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் இப்ப நிறைய பிராண்ட் இருக்கு நம்மள்ட்ட. 5 வகையான பிராண்ட் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பிராண்ட் எலமெண்ட்ஸ், ஆனண்டான், நியூ ஸ்டார், எம்ஐ ஹோம், ஆகார், இந்தியா க்ரோ அப்படிங்கிற பிராண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. உங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட்ங்கிறது ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனில தனித்து நிக்கணும். எப்படி சார் தனித்து நிக்கிறோம்னு என்ன சார்னா, எம்ஐ ஒரு பிளான நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோடைய பிளான சொல்லாமே பொருள் விற்க முடிஞ்சாதான் அது தரமான பொருள். ஒரு சில கம்பெனில பிளானுக்காக பொருள் வாங்குவாங்க, பிளானுக்காக பொருள் விற்பனை ஆகும், பணம் கட்டுவாங்க, அதுக்காக பொருள் கொடுப்பாங்க. நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் அப்படி இல்லை. இங்க ப்ராடக்ட் தனித்து நிற்கும். இதை எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப இங்க இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க, உங்களுக்கு புரியும். எப்படின்னா, நம்ம ஃபீல்டுக்கு போகும் பொழுது ஒரு சில கெஸ்ட் வந்து புதுசா பிசினஸ் பிளான் கேட்கிறவங்க ஆர்வமா பிளான் கேட்பாங்க. நம்ம ஓப்பனிங்ல நம்ம வந்து காமனா பேசிட்டு இருப்போம், நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் சார், ஒரு சூப்பரான பிசினஸ் பிளானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சார், அது எம்ஐ லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் கம்பெனி சார் நம்ம சொல்லிட்டு இருக்கிறவங்கள அமைதியா கேட்டுட்டு இருப்பாரு. கேட்டுட்டே இருந்தவரு நம்ம ப்ராடக்டை பத்தி சொல்றப்ப அல்லது ப்ராடக்ட் பக்கத்தை இந்த மாதிரி ஓபன் பண்ணும் பொழுது அல்லது ஏதாவது 2 ப்ராடக்டை நம்மளுடைய டூல் பேக்ல இருந்து எடுத்து வச்சிட்டோம்னா, இந்த ப்ராடக்டா, இதை நான் யூஸ் பண்ணிருக்கேனே, இது நல்லா இருக்குமே அப்படின்னு இங்க எத்தனை பேரு ஃபீல்டுல கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்க கமெண்ட்ல கூட அதை எஸ்ஆர்னு போடலாம் இல்லையா? நான் அடிக்கடி என்னுடைய டீம்ல சொல்லுவேன், நம்மளுடைய ப்ராடக்ட் இளையராஜா பாட்டு மாதிரி. படம் பேர் கூட நமக்கு தெரியாம இருக்கும், ஆனா நிறைய பாட்டு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் தனித்து நிற்கக்கூடிய ப்ராடக்ட் உள்ள கம்பெனி. ஒரு ப்ராடக்ட்ல நம்ம டபுள் பாஸ், ட்ரிபிள் பாஸ் இல்லையா, 200% நம்ம குவாலிட்டி ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ஸோ 3வது பி பாஸ். 4th பி என்ன சார் அப்படின்னா, பிளான் அண்ட் பே அவுட். நம்மளுடைய பிசினஸ் பிளான் ஒரு பக்கா யூனிக் பிளான், கஸ்டம் டிசைன்டு இன்சென்டிவ் பிளான். கஸ்டம் டிசைன்டுனா இவ்வளவுதான் கொடுத்து நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு கம்பெனி சொல்லவே கிடையாது. 0 காஸ்ட். ஐடி நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 0 காஸ்ட். அதுக்காக தனி ஃபீஸ் கிடையாது. ஐடிக்காக நீங்க எவ்வளவு ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையோ வாங்கிக்கிட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம். எந்த வகையில வேணாலும் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஒரு 1000 ரூபீஸ்ல கூட பிசினஸ் ஆரம்பிக்கலாம், 5000ல கூட ஆரம்பிக்கலாம், 10,000 12,000ல கூட ஆரம்பிக்கலாம், 50,000ல கூட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அந்த மாதிரி கஸ்டம் டிசைன்டு பிளான். இதுல இன்வெஸ்ட்மெண்டே கிடையாது. நோ இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் நோ ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்டே இல்லைன்னா ரிஸ்க் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி கவர்மெண்டோடைய கைட்லைனுக்கு உட்பட்டு நம்மளுடைய பிசினஸ் பிளான் இருக்கு. இதுல வீக்லி இன்கம் இருக்கு, மந்த்லி இன்கம் இருக்கு. இப்ப அடிஷனலா நம்ம கம்பெனி இயர்லி இன்கம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இசட்டிசி அண்ட் எபோ ரேங்க் வர்றவங்க, ஒரு குறிப்பிட்ட ரேங்க் இசட்டிசிங்கிற ரேங்க் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இயர்லி இன்கம் இருக்கு. இயர்லி 1 டைம் நமக்கு போனஸ், வருஷம் போனஸ் நமக்கு கிடைக்குது. அது போனஸ்னா சின்ன போனஸ் இல்ல. ஒரு வருஷத்துல டோட்டலா நம்ம எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கோமோ அதுல இருந்து 35% வரலையும். உதாரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நம்ம டோட்டல் இன்கம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, வீக்லி வாங்கின இன்கம் வருதுன்னா அதுல 35% கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் நமக்கு 1 டைம் போனஸா கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி
இயர்லி போனஸ் இந்த அளவுக்கு தர்ற கம்பெனி எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படிப்பட்ட பிளான் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ அது மாதிரி கேரி ஃபார்வர்டு 1 crore வரை நமக்கு கேரி ஃபார்வர்டு இருக்கு. நம்ம பண்ணக்கூடிய டேர்ன் ஓவர் ஒரு பக்கம் அதிகமாக போகுதுன்னா அது வாஷ் அவுட் ஆயிடாது, அது நமக்கு சேவிங்ஸ்ல இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய பிளான்ல நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்றோம், நம்ம பிரான்ச் 1 பிரான்ச் 2 டீம் கிரியேட் பண்றோம். கஷ்டப்பட்டு ஒரு டீமை கிரியேட் பண்ணும் பொழுது நம்மளால ஒர்க் பண்ண முடியாத சூழல் வருது, அல்லது அந்த நபரே இல்லைன்னா கூட அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த ஐடியை மாத்தி கம்பெனி கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு பிளான் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த டைரக்ட் கம்பெனியும் கிடையாது. ஸோ பிளான், பெஸ்ட் பிளான் இருக்கிற கம்பெனி தான் நம்மளுடைய எம்ஐ லிஸ்ட். 5வது பி, ப்ரமோஷனல் சப்போர்ட். இப்போ நல்ல கம்பெனி நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல பிசினஸ் வாய்ப்பு, சம்பாதிக்கிற வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதோட மட்டும் இல்லாம கைய பிடிச்சி நம்மளை ஜெயிக்க வைக்கிற வரை நமக்கான ப்ரொமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பக்கா சிஸ்டம் நம்மள்ட்ட இருக்கு. ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ட்ரைனிங் கூட நம்ம ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், ஒரு சப்போர்ட். அப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரை சும்மா சேர்த்து விட்டுட்டு போற கம்பெனி நம்ம கம்பெனி இல்ல, வளர்த்து விடக்கூடிய கம்பெனி தான் நம்ம கம்பெனி. அப்படி வளர்த்து விடுறதுக்கான ப்ரொமோஷனல் சப்போர்ட் இருக்கு. ஹார்வெஸ்ட் மட்டும் இல்ல, ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சப்போர்ட் இந்தியா ஷாப்பிங்கிற அமைப்பு இருக்கு நமக்கு. ஒவ்வொன்றுக்கும் இன்னைக்கு இந்தியா முழுக்க 800 இடங்களுக்கு மேல பிக்கப் சென்டரும் ஆபீஸும் வச்சு நம்ம கஸ்டமர் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான் நம்மளுடைய எம்ஐ லைஃப்ஸ்டைல் கம்பெனி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மள்ட்ட 5 P's எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு. அப்ப ஒரு ஃபேக் கம்பெனினா இந்த 5 P வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 5 Pயும் நம்மள்ட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனியா இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ரைட். ஸோ நல்ல ஒரு வியாபார முறையில நல்ல ஒரு கம்பெனில பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஆரம்பிச்சிட்டாலே ஜெயிச்சிடலாமா சார், சேர்ந்துட்டா ஜெயிச்சிடாமலா அப்படின்னா, ஜெயிச்சிடலாமா அப்படின்னா எம்ஐஎல்எஸ்எல் கம்பெனி அந்த உத்தரவாதம் கொடுக்கல. சேர்ந்தா பொருள் கிடைக்கும், இங்க உழைச்சா மட்டும்தான் வருமானம் கிடைக்கும். அப்ப இங்க எப்படி உழைக்கணுங்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். எம்ஐஎல்எஸ்எல் கம்பெனியை பண்றதுக்கு எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு வழிமுறை, ஒரு சிஸ்டம் இருக்கு இங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பிசினஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும். எப்படி சார் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா ஒரு 5 விஷயங்கள்ல நீங்க தயாராகணும். அதுல முதல் விஷயம் கோஆபரேஷன். ஒரு டீம் ஒர்க்கரா மாறணும். நீங்க உங்க டீம், உங்களுடைய லீடர்ஸ், உங்களுடைய அசோசியேட் இவங்களோட நல்ல உறவு முறையோட ஒரு கோஆபரேட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம இருக்கணும். டீம் ஒர்க்கரா நம்ம இருக்கணும். அப்பதான் இதுல ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அதே மாதிரி நம்மளுடைய ஆட்டிடியூடு எப்படி மாறணும், அதே மாதிரி நம்ம எந்தெந்த விஷயத்துல சேஞ்ச் பண்ணணும், நம்மள என்ன மாதிரி பேஷனை கிரியேட் பண்ணணும், என்ன மாதிரி சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கணுங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ எதை தயார் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கோஆபரேஷன் நான் சொல்லிட்டேன், ஒரு டீம் ஒர்க்கரா இருக்கணும். ரெண்டாவது ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு இதை மேக்சிமம் எந்த கம்பெனிலும் சொல்லி கொடுக்கறதா எனக்கு தெரியல. நிறைய நெட்வொர்க் நம்ம கேள்விப்படுவோம். ஃபீல்டுக்கு போகும்பொழுது ஒரு சில கம்பெனி சொல்லுவாங்க, இந்த கம்பெனில நான் ஜாயின் பண்ணேன், பிசினஸ்ல நான் ஜெயிக்கல அப்படி சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. அல்லது எம்ஐஎல்எஸ்எல் கம்பெனிலே கூட ஒரு சிலர் ஜெயிக்காதவங்களும் இருக்காங்க, ஒத்துக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா எம்ஐஎல்எஸ்எல் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல முக்கியமா ப்ரிப்பரேஷன்ல 2வது பாயிண்ட் ஆட்டிடியூட். நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா நம்ம கூட வரக்கூடிய அசோசியேட்டுடைய வெற்றி மூலமா தான் நம்ம வெற்றி வரும். யுவர் சக்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அசோசியேட் சக்சஸ். இதை மறக்கவே மறக்காது. அப்ப நம்ம கூட வர்ற ஒவ்வொருத்தரையும் வளர்த்து விடணும். வேற ஒரு எம்ஐஎல்எஸ்எல் டிஸ்ட்ரிபியூட்டரோட லிஸ்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நினைச்சு பாத்தீங்கன்னாலே யாரையும் நீங்க ஒதுக்க மாட்டீங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் எழுதுங்க. இன்னைக்கு லிஸ்ட் எழுதுறதுக்கு நிறைய நமக்கு சோர்ஸ் இருக்கு. என்ன சோர்ஸ் இருக்கு? உங்க மொபைல் போன் கான்டாக்ட பாருங்க. ஒவ்வொருத்தருடைய போன்லயும் 500க்கு மேல கான்டாக்ட்ஸ் இருக்கும். அதை பார்த்து எழுதுங்க. உங்க ஃபேஸ்புக்கோடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட பாருங்க, உங்க இன்ஸ்டாவோடைய ஃபாலோயரை பாருங்க. இந்த மாதிரி உங்க லிஸ்ட பாருங்க. உங்க வீட்டுக்கு வந்த திருமண பத்திரிகைகளை பாருங்க. அங்க நிறைய உங்களுடைய என்னது அழைப்பின் மகிழ்வில் தாய்மாமன்கள், அதே மாதிரி சித்தப்பாக்கள், பெரியப்பாக்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம எல்லார் வீட்டு பத்திரிகையிலும் இருக்கும் இல்லையா? அப்போ உங்க சொந்தக்கார ஒருத்தர் உங்களுக்கு பத்திரிகை வைக்கிறாருன்னா அந்த பத்திரிகையில இருக்கிற எல்லாருமே உங்க சொந்தக்காரவங்க தான், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் பெருசா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே உங்க லிஸ்டோட உயரம் தான் உங்க டீமோட உயரம். இதை மறக்காது. நீங்க பெரிய லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா பெரிய டீம் கிடைக்கும்.
ஸோ இதான் லிஸ்ட் மேக்கிங் 2வது பாயிண்ட். 3வது லிஸ்ட் செக்ரிகேஷன். நீங்க உருவாக்கின லிஸ்ட்டை பிரிக்கிறது எப்படின்னு கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க உருவாக்கின லிஸ்ட்ல யாரெல்லாம் கன்சியூமரா வரக்கூடியவங்க, யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரா வரக்கூடியவங்கன்னு 2ஆ பிரிச்சுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 60 வயதுல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சுகர் பேஷண்டா இருக்காங்க, அவங்களுக்கு சுகர் இருக்கு, அல்லது அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏதோ ஒன்று இருக்கு, அவங்களுக்கு நம்மளுடைய ஆரோக்கிய பொருட்களை சப்ளிமெண்டா கொடுத்து சப்போர்ட்டா யூஸ் பண்ண சொல்லலாம் அப்படின்னா அவங்க கன்சியூமர். அவங்க பிசினஸா பண்றதுக்கான ஒருவேளை தேவையில்லாம இருக்கலாம், அவங்க கன்சியூமரா வர வாய்ப்பு உள்ளவங்க. இது நீங்க உங்க மைண்ட் செட் தான் முடிவு பண்ணணும். அப்ப அவங்கள சீன்னு போட்டு வச்சுங்க. இன்னொருத்தர் படிக்கிறீங்க, அவர் ஒரு 25, 26ல இருக்காரு, ஒரு வேலையில இருக்காரு, ஆனா அந்த வேலை அவருக்கு பிடிச்சு பார்க்கல. உதாரணத்துக்கு ஒரு ஸ்விக்கி சொமோட்டோவில் ஃபுட் டெலிவரி பண்றாரு, அல்லது அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை அவரு விருப்பப்பட்டு வேலை பார்க்கல, இன்னைக்கு தேவையான வருமானத்துக்காக குடும்பத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு கனவு நிறைய இருக்கு. அப்ப இவருக்கு பிசினஸ் வாய்ப்பா கொடுத்தோம்னா இவர் பெருசா ஒரு பிசினஸ் கொண்டு போவாரு அப்படின்னா அவரை டீன்னு போடுங்க, டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த மாதிரி நீங்க எழுதுறது 500 பேர் அப்படின்னா இந்த 500ல ஒரு 300 கன்சியூமர் வர்றாங்க, ஒரு 200 டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாங்கன்னா அதை சிடின்னு பிரிச்சு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் தனியா எடுக்கணும். கன்சியூமருக்கு ப்ராடக்ட் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிசினஸ் பிளான ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதின லிஸ்ட்டை பிரிக்கிறது மிக முக்கியமான ஒரு வேலை. இது நிறைய பேர் செய்ய தவறிடுவாங்க. யாருக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும். தாகத்தோட இருக்கிறவருக்கு தண்ணி கொடுத்தாதான் அந்த தண்ணியோட மதிப்பு தெரியும். நம்மளே வெயில்ல போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வெளியில நம்ம வீட்டுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு பாருங்க, அது அமிர்தம் மாதிரி இருக்கும் இல்லையா? அதுவே ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வேர்க்காம உட்காந்துட்டு ஒரு டம்ளரை குடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். தண்ணியே நமக்கு தண்ணி தாகமே வராது. அப்ப யாருக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அதனுடைய மதிப்பை அவங்க உணர்வாங்க. இந்த மாதிரி பிரிச்சு இந்த பிசினஸ் பிளானை கொடுக்கும் பொழுது பிசினஸை எளிமையா பண்ணலாம். அதே மாதிரி இப்ப டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க செலக்ட் பண்ணி 200 பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை திரும்ப ஏபிசின்னு பிரிக்கணும். எப்படி சார் அப்படின்னா, ஏ அப்படின்னா ரொம்ப நெருக்கமானவங்க, அதாவது நீங்க சொன்ன உடனே கேட்பாங்க. பிசினஸுக்காக பொருளுக்காக இல்லைன்னாலும் எனக்காக அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. என்னோட நண்பன் சொல்றான், என்னோட அண்ணன் சொல்றாங்க, எங்க அக்கா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக சில பேர் உடனே நம்ம சொன்னா கேட்பாங்க. அவங்கதான் ஏ கேட்டகரி. அந்த ஏ கேட்டகரிய ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண போறது, ஃபர்ஸ்ட் பிளான் கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு தான். ஸோ அதை நோட் பண்ணி வைங்க. நம்ம எழுதின 200 பேர்ல ஏ நோட் பண்ணி. அடுத்தது பின்னா என்ன சார்னா, இவங்க நமக்காக ஜாயின் பண்ண மாட்டாங்க, அல்லது நமக்காக பொருள் வாங்க மாட்டாங்க. நாம இந்த வியாபாரத்தை எப்படி பண்றோம்னு கவனிப்பாங்க, நம்ம வாட்ச் பண்ணுவாங்க. 60% இப்படிதான் இருப்பாங்க. 20% தான் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருப்பாங்க. உதாரணத்துக்கு 200 பேர் லிஸ்ட்ல 40 பேர் தான் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க இல்லையா? ஒரு 60% பேர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாற்றத்தை பார்த்து பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கூட ஜாயின் பண்ண வருவாங்க. அவங்க பி கிளாஸ், பின்னு போடும். இன்னும் சில பேர் இருக்காங்க, ஒரு 20% பேர் இருப்பாங்க. அந்த 200ல ஒரு 40 பேரு கேள்வியா கேட்கிறவங்களா இருப்பாங்க. 1000 கேள்வி கேட்பாங்க. எத்தனை கேள்விக்கு பதில் சொன்னாலும் கடைசி வரை கேள்விதான் கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்க சி கேட்டகரி. இப்ப இந்த மாதிரி பிரிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் கிளியர் ஆயிடும், யாருக்கு ஃபர்ஸ்ட் பிசினஸ் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பிரிக்காம நீங்க நேரடியா சி கேட்டகரியில உள்ளவங்க பிசினஸ் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? நமக்கு இந்த பிசினஸ் நம்மளால பண்ண முடியாதோ அப்படிங்கிற நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அப்ப ஏ கேட்டகரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரோச் பண்ணணும். இந்த அப்ரோச் பண்றதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம். இதுதான் லிஸ்ட்டை பிரிக்கிற மெத்தட். இது 3வது மெத்தட். ஃபர்ஸ்ட் நம்ம தயாராகிறோம், அடுத்து லிஸ்ட் எழுதுறோம், அடுத்து லிஸ்ட்டை பிரிச்சிட்டோம். லிஸ்ட்டை பிரிச்சிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் லிஸ்ட் எழுதி பிரிச்சதுக்கு பிறகு எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நீங்க இது ரொம்ப முக்கியமான பார்ட். இதுக்கு முன்னாடி லிஸ்ட் எழுதுறது, லிஸ்ட்டை பிரிக்கிறதெல்லாம் நம்ம வீட்டுல உட்காந்து செஞ்சிடலாம். ஆனா அப்ரோச் பண்றதுங்கிறது ஃபீல்டுக்கு போறது, களத்துக்கு போறது. இங்கதான் ஒரு சில பேருக்கு ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கும். நான் எப்படி அப்ரோச் பண்றது? ஒருத்தர் இந்த பிசினஸை பத்தி சொல்லும் பொழுது அவர் கிண்டல் பண்ணிடுவாரோ, நம்மள்ட்ட நெகட்டிவா பேசுவாரோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த அப்ரோச் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குறது ஒரு கலை, ஒரு ஸ்கில். அதை நம்ம கத்துக்கணும். கொஞ்சம் அதை நான் உங்களுக்கு தூண்டி விடுறேன், கண்டிப்பா உங்களால அந்த ஸ்கில்ல டெவலப் ஆக முடியும்.
ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க அப்ரோச் பண்ணும் பொழுது எடுத்த உடனே எம்ஐ லைஃப் ஸ்டைல் பிசினஸ் இந்த மாதிரி ஒரு சம்பாதிக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு பேசாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ராஸ்பெக்டிங் போட்டு பாருங்க. ப்ராஸ்பெக்டிங்னா என்ன சார் அப்படின்னா, அவர்கிட்ட பிசினஸ் இல்லாம ஜென்ரலா பேசணும். அவருடைய மனநிலையை தயார் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு விவசாயம் பண்றோம்னா, வயல்ல நெல்லு விதைக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வயலை உழுதுவோம் இல்லையா? உழுகிறதுன்னு சொல்லுவோம். உழுத பிறகுதான் அங்க நெல்லு போடுவோம். அப்ப முதல்ல அந்த உழுதும் பொழுது அந்த மண்ணெல்லாம் இறுகி இருக்கும் இல்லையா? மண்ணு இறுகி கட்டியா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் சாஃப்ட் பண்ணணும். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிளானை வந்து உங்க லீடர் மூலமா தெரியப்படுத்திட்டீங்க. இதோட நமக்கு சேல்ஸ் வந்துருமா சார் அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. பிசினஸ் எந்த பிசினஸா இருந்தாலும் ஃபாலோ அப்னு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க ஒரு பைக் வாங்குறதுக்கு ஒரு கடையில போய் ஒரு என்கொயரி பண்ணிட்டு வாங்க, அல்லது கார் வாங்குறதுக்கு ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களை அந்த எக்ஸிக்யூட்டிவ் எத்தனை தடவை ஃபாலோ பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ ஃபாலோ அப் தான் சேல்ஸ் க்ளோஸ். அப்படி ஃபாலோ பண்ணும்போது என்ன சார் பண்ணணும்? பிளான் பேசி முடிச்சிட்டோம். பிளான் பேசின அன்னைக்கே சில பேர் முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் கணவரோட அல்லது மனைவியோட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்ப திரும்ப நம்ம அவங்க வீட்டுக்கு அவங்க கணவரோட உட்கார்ந்து, அவங்க குடும்பத்தோட உட்கார்ந்து, அவங்க அம்மா அப்பாவோட உட்கார்ந்து பேசும் பொழுதுதான் சேல்ஸா கன்வெர்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஃபாலோ. அந்த ஃபாலோ பண்ணும் பொழுது நீங்க உங்களுடைய LOS, அதாவது உங்களுடைய ஆக்டிவ் அப்ளைன் இருப்பாரு, லைன் ஆஃப் ஆக்டிவ் ஸ்பான்சர்னு சொல்லுவாங்க. உங்க LOAS, உங்க அப்ளைன் லீடர்ல ஆக்டிவா இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாரு. அப்படி சப்போர்ட்டுக்கு நீங்க ஒருத்தரை கூட்டு போகும் பொழுது இங்க எடிபிகேஷன் ட்ரையாங்கிள்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்ன சார் எடிபிகேஷன் அப்படின்னா, இங்க 3 பேர் இருக்கீங்க. ஒன்னு பிசினஸ் பிளான் நம்ம யாருக்கு சொல்றோமோ அவங்களுக்கு பேரு ப்ராஸ்பெக்ட். பிளான் யாருக்கு சொல்லியிருக்கோமோ அவங்க பேரு ப்ராஸ்பெக்ட். சொல்ற நீங்க யூ. அதுக்காக நீங்க கூட்டு போற லீடர் LOAS. இப்ப LOAS-ஐயும் ப்ராஸ்பெக்டையும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் தான் நீங்க. ஸோ நீங்க தான் இந்த 3 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மாதிரி. எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணணும்னா, உங்களுக்கும் அந்த ப்ராஸ்பெக்டுக்கும் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். நம்பிக்கையான வார்த்தைகளை நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க உங்க LOS-ஐ புரிஞ்சுக்கிட்ட நபரா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும். அது மாதிரி இந்த LOS நம்ம லீடர் இருக்காரு இல்லையா, நம்ம லீடரும் நம்மளுடைய கெஸ்ட், நம்மளோட ஃப்ரெண்டும் ஒரு நிபுணத்துவத்தோட நம்ம அறிமுகப்படுத்தணும். அதாவது உங்களுடைய லீடரை அவர் ஒரு நிபுணரா பார்க்கணும். ப்ராடக்ட் எல்லாம் நல்லா பக்காவா தெரிஞ்ச ஒரு நபரா, பிசினஸ்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபரா யார் பார்க்கணும்? நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் பார்க்கணும். இந்த பார்வையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கு. அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாலோ அப்ல எளிமையா சேல்ஸ் க்ளோஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அப்படி ஃபாலோ பண்ணும் பொழுது சேல்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னொரு விஷயம், நாம எப்போதும் நம்மளுடைய LOS சைடு நிக்கணும். அது எப்படி சார் LOS சைடு நிக்கிறதுனா எப்படி சார் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய லீடர் வந்து பேசுவாங்க, சொல்லிட்டு இந்த பிசினஸ் மூலமா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியும், எம்ஐ லைஃப் ஸ்டைல நல்ல ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கான நம்பிக்கை, அவங்க சம்பாதிச்ச ப்ரூஃப் எல்லாம் காட்டுவாங்க. எல்லாம் காட்டினதுக்கு பிறகு ப்ராஸ்பெக்டுக்கு இயல்பா சின்ன சின்ன சந்தேகம், சின்ன சின்ன யோசனை இருக்கும், செல்ஃப் டவுட் இருக்கும், நம்மளால முடியுமா அப்படிங்கிறது இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு அப்ஜெக்ஷன் கொடுப்பாரு. அது அடுத்த பாயிண்ட்ல வருது. ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா, ஏன்னா சில இடத்துல நான் பார்த்திருக்கேன், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரே ஒரு வேலை பார்ப்பாங்க. நான் ஃபீல்டுக்கு போகும் பொழுது நம்ம என்ன வந்து ஒரு பிளான் கொடுக்க கூட்டு போவாங்க. பிளான் கொடுப்போம் ஒரு கெஸ்ட்ட. கூட்டு போனவரே என்ன சொல்லுவாருன்னா, பிளான்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், சார் இவரு கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணுவார் சார் அப்படின்னு சொல்லி அவருடைய சைடுல நின்று பேசுவார். கெஸ்டோட சைடு நின்று இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுவார். அப்படி நம்ம பண்ணும்போது சேல்ஸ் க்ளோசிங்கே வராது. நாம யார் சைடு நிக்கணும்னா, நம்ம லீடர் சைடு நிக்கணும். லீடர் சைடு நின்று சார் சொல்றது உண்மைதான், சார் வந்து உன்னுடைய நன்மைக்காக சொல்றாரு, இந்த பிசினஸ்ல சீனியாரிட்டி முக்கியம், ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட, ஏன் தள்ளி போடுற அப்படிங்கிற மாதிரி சார் சொல்றாரு, நம்ம லீடருக்கு சப்போர்ட்டிவா நீங்க பேசும் பொழுதுதான் சேல்ஸ் க்ளோசிங் வரும். ஏன்? பிகாஸ் மெஜாரிட்டி ஆல்வேஸ் வின்ஸ். இது உங்களுக்கு தெரியும். அப்ப சேல்ஸ் க்ளோசிங் மிக முக்கியமானது இந்த பார்ட். இது ரொம்ப முக்கியம். இந்த எடிபிகேஷன் ட்ரையாங்கிளை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது
நிறைய பேர் பயப்படுறது இதுக்குதான். எதுக்கு? அப்ஜெக்ஷன். பிளான் பேசுறோம் சார், பிளான் பேசி அந்த சேல்ஸ் க்ளோசிங் வர்றதுக்கு முன்னாடி அப்ஜெக்ஷன் ஒண்ணு இருக்கு, தடைகள். ஏதாவது ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. என்னென்ன மறுப்பு சொல்லுவாங்க? இங்க உங்களுக்கு நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய கம்பெனி வந்துச்சு போயிடுச்சு, இதெல்லாம் என்னால முடியுமா, இந்த ப்ராடக்ட் எல்லாம் விலை கூட இருக்கா, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட நேரம் இல்லை, எனக்கு பேச தெரியாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. என்னால 2 பேரை சேர்க்க முடியாது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த அப்ஜெக்ஷனுக்கு பயந்துகிட்டு தான் நிறைய பேரு பிசினஸ் பிளான அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதே இல்லை. ஆனா நீங்க ஒண்ணு தெரிஞ்சீங்க, அப்ஜெக்ஷனை நீங்க ரசிக்க கத்துக்கணும். ஏன் தெரியுமா? அப்ஜெக்ஷன்ல தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்ஜெக்ஷனுக்குள்ளதான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எப்படி சார்? சும்மா மோட்டிவேஷன் சொல்றீங்களா? யாரு அப்ஜெக்ட் பண்ணுவா? பிசினஸ் மேலேயோ அல்லது தான் மேலேயோ நம்பிக்கை இல்லாதவங்க தான் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்ப இவர் அப்ஜெக்ட் பண்றாருனால என்ன அர்த்தம் தெரியுமா? அவரு இந்த பிசினஸ்ல இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் ஜாயின் பண்ணலன்னு அர்த்தம். கரெக்டா? நமக்கு ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க வேணுமா, ஜாயின் பண்ணாதவங்க வேணுமா? இப்ப நீங்க இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டீங்க. நல்ல கம்பெனி, ஆமா சார் நல்ல கம்பெனின்னு சொல்லுவீங்க. நல்ல பொருள், ஆமா சார் சூப்பர் பொருள் சொல்லுவீங்க. ஆனா உங்கள்ட்ட நான் பிளான் சொன்னா நீங்க என் டீம்ல என்கிட்ட ஐடி போடுவீங்களா? ஏன்னா ஏற்கனவே நீங்க ஐடி போட்டீங்க. அப்ப ஒருத்தர் அப்ஜெக்ஷன் சொல்றாருன்னா அவர் இன்னும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலன்னு அர்த்தம். அது ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு, இல்லையா? ரெண்டாவது, நமக்கு அப்ஜெக்ஷன் கிடைக்கும் பொழுதுதான் நம்மளுடைய திறமை வளரும், நம்ம நாலேஜ் வளரும், நம்ம தேடுவோம். ஒரு சொல்றாரு, இப்ப நான் என்கிட்ட சொல்லுவாங்க ப்ராடக்ட் விலைலாம் அதிகமா இருக்கு சார் சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா சூப்பர் மார்க்கெட்ல போய் நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்குவேன். வாங்கி அந்த ரேட்டை மட்டும் போட்டோ எடுப்பேன், கம்பேர் பண்ணுவேன். சென்சோடைன் பேஸ்ட்டை பார்ப்பேன், நம்மளோட ஹெர்பல் பேஸ்ட்டை பார்ப்பேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணா நம்மளுக்கு விலை கம்மியா இருக்கு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 20-25 ப்ராடக்டை நான் கம்பேர் பண்ணி நான் ஒரு பவர் பாயிண்ட் போட்டு என் டீமுக்கு எடுத்தேன். இது எப்படி எடுத்தேன்? பொருள் விலை கூட இருக்குன்னு ஒரு கெஸ்ட் என்கிட்ட அப்ஜெக்ஷன் கொடுத்ததுனாலதான் அதை தேடுனேன். அப்ப நம்ம திறமையே எங்க வளருதுன்னா அப்ஜெக்ஷன்ல தான் வளருது. அப்ஜெக்ஷன்ல தான் நமக்கு உண்மை தன்மை தெரிய வரும். நம்ம தேட ஆரம்பிப்போம், உண்மையை நமக்கு அப்பதான் புரியும். கரெக்டுங்களா? ஸோ அப்ஜெக்ஷன் தான் நம்ம நாலேஜையே அதிகப்படுத்தும், நம்ம திறமையே அதிகப்படுத்தும். உங்களுக்கு தெரியும், கரடு முரடான சாலைகள் தான் பெஸ்ட் டிரைவரை கிரியேட் பண்ணும், ஸ்கில்ஃபுல் டிரைவரை கிரியேட் பண்ணும், இல்லையா? ஒரே ஒரு மைதானம் மாதிரி இருக்கு, ஓப்பன் கிரவுண்டு, யார் வேணாலும் கார் ஓட்டலாம், அதுல ஒன்றும் பெரிய வித்தல்ல. கரடு முரடான வளைவு நெளிவான சாலைகள் தான் திறமையான டிரைவர் உருவாக்கும். அதே மாதிரி அப்ஜெக்ஷன் தான் திறமையான லீடர்களை உருவாக்கும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் திறமை வளர்ந்ததுக்கு காரணமே நான் ஃபீல்டுல ஃபேஸ் பண்ண அப்ஜெக்ஷன் தான். அப்ஜெக்ஷன் நல்லது, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா முதல்ல இது நல்லதுன்னு தெரிஞ்சுட்டாலே நீங்க இதுக்கான பதிலை தேட ஆரம்பிச்சுவீங்க. அப்ஜெக்ஷனை பார்த்து பயந்தீங்கன்னா தான் அதுக்கான தீர்வை உங்களால சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. ஏன்னா இந்த தீர்வை நான் இங்க சொல்லவே இல்லையே சார் அப்படின்னா தீர்வை சொல்ல ஆரம்பிச்சோம்னா அதுக்கு 4 மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்கும், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அப்ஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண கத்துக்குங்க. ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தெரியும், பொருள் விலை கூடன்னா அது விலை வெளி மார்க்கெட்டை விட கம்மின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். குவாலிட்டி கூடங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும், இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தீர்வு இருக்கு, அதை தேடுங்க. அப்படி அப்ஜெக்ஷனை நீங்க கிளியர் பண்ணும் பொழுதுதான் கடைசியா உங்களுக்கு சேல்ஸ்ங்கிறது க்ளோசிங்ல வரும். சேல்ஸ் க்ளோசிங்கிறது ஒரு மிக சந்தோஷமான விஷயம். பாருங்க, அப்ஜெக்ஷனை எல்லாரும் பயப்படுவோம், ஆனா சேல்ஸ் க்ளோசிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பகுதி இதுதான், இல்லையா? ஒரு சேல்ஸ் க்ளோசிங் ஆகி எஸ்ன்னு அவர் சொல்லி அப்ளிகேஷன் சைன் பண்ணிட்டாருன்னா நமக்கு வர்ற சந்தோஷம் இருக்கு, அவ்வளவு ஹாப்பியா இருக்கும், இல்லையா? என்னமோ அந்த ஒரு சேல்ஸ் க்ளோசிங்ல 1 கோடி ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும், இல்லையா? சேல்ஸ் க்ளோசிங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும் நமக்கு. அப்ப அந்த சேல்ஸ் க்ளோசிங்க்கு சின்ன சின்ன டெக்னிக் மட்டும் நான் சொல்றேன். சேல்ஸ் க்ளோசிங்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அப்ஜெக்ஷன்லாம் கிளியர் பண்ணதுக்கு பிறகு அவர் ஓகே பண்ணலான்ற மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப பிசினஸை பத்தி பேசாதீங்க. சேல்ஸ் க்ளோசிங்கிற பருவத்துக்கு அவங்க வந்துட்டாங்க, அதாவது பழம் பழுத்து வந்துருச்சு, திரும்ப முதல்ல இருந்து தண்ணி ஊத்தி உரம் வைக்கிறேன்ட்டு போகக்கூடாது. அடுத்து எதை பத்தி மட்டும் தான் பேசணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் எடுத்து சார் உங்க டீடைல் சொல்லுங்க, அப்பா பேர் சொல்லுங்க, அம்மா பேர் சொல்லுங்க, அப்படி கேட்டு ஆரம்பிக்கணும். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க, இது ஒரு டெக்னிக்.
ரெண்டாவது, அவங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் எடுத்துருவாங்க, நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்குவோம், அப்படியே பணம் எடுத்துட்டு வாங்க அப்படி சொல்லணும். நாங்க என்ன பண்ணுவோம் பெரும்பாலும் நம்ம டீம்லனா, ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிக்கிற நாளை ஒரு மெமரபிள் நாளா ஆக்குறதுக்காக, அதை வந்து மறக்க முடியாத நாளா ஆக்குறதுக்காக ஒரு போட்டோ எடுத்து அவங்களுக்கு கொடுப்போம் வாட்ஸ்அப்ல. ஸோ அந்த மாதிரி அவங்கள ஒரு போட்டோ எடுத்துக்குவோம், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்குவோம், அப்படியே பணம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நம்ம பணத்தை வச்சு ஒரு போட்டோ எடுக்கும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு சேல்ஸ் க்ளோசிங்கான ஒரு டெக்னிக். ரைட்டா? இந்த மாதிரி சேல்ஸ் க்ளோசிங் பிளான் பண்ணுங்க. ரைட், இதோட முடிஞ்சிரும் நினைப்பீங்க. என்ன பொறுத்தவரையிலும் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. சேல்ஸ் க்ளோசிங் முடிஞ்ச பிறகு நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒருத்தர் பிசினஸ் ஜாயின் பண்ணிட்டாரு, அடுத்த நபரை பார்க்க கிளம்பிடுவாங்க. அடுத்து யாரை பார்க்கலாம், அடுத்து யாரை சேர்க்கலாம், இதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு. ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம், ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம கூட, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஐடி போட்டாச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ப்ராடக்ட் டெலிவரி. ஐடி கையோட ரெஜிஸ்டர் பண்ண பிறகு ப்ராடக்ட் டெலிவரி அண்ட் ஆக்டிவேஷன் ப்ராசஸ். என்ன ஆக்டிவேஷன் ப்ராசஸ்? அவருடைய பேன் கார்டு, அவருடைய பேங்க் பாஸ்புக், அவருடைய ஆதார் கார்டு, KYC, இந்த மூணையும் உடனடியா அவர் மொபைல்ல இருந்தே அப்டேட் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் பிசினஸ் மேல அவருக்கு நம்பிக்கை, நம்பகத்தன்மை அதிகரிக்கும். எப்பவுமே நீங்க அவருக்காக செய்யற வேலையை ஓப்பனா செய்யுங்க, டிரான்ஸ்பரண்டா பண்ணுங்க. அவர் மொபைல்லே பண்ணுங்க. ஐடி போடணுமா அவர் மொபைல்லே போடுங்க. பேன் அப்டேட் பண்ணணுமா அவர் மொபைல்லையே அவருடைய ஆதார் கார்டை போட்டோ எடுத்து நம்ம கம்பெனிக்கு மெயில் அனுப்பி அப்டேட் பண்ணி கொடுங்க. அப்படி பண்ணும் பொழுதுதான் அவருக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும். ஏன் அப்படின்னா, வெளிப்படையான விஷயங்கள் மேலதான் நமக்கு நம்பிக்கை வரும். ஒளிமறைவா இருந்தா திரைமறைவுல என்ன நடக்குதோன்னு ஒரு யோசனை அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஓப்பனா காட்டணும். இது முக்கியம், மிக 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 முக்கியம். இதை நீங்க செய்யும் பொழுதுதான் அவர் பிசினஸ் உள்ளே வருவார். இந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ்ங்கிறது பேன் அப்டேட் பண்றது மட்டும் இல்லைங்க, அவங்களை அடுத்த லெவலுக்கு செயல்பட வைக்கணும். அடுத்த லெவல், அடுத்து அவங்கள செயல்பட வைக்கணும். அது லாஸ்ட் பாயிண்ட் வரும், டூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 10 ப்ராசஸ் தான் நம்ம செய்ய வேண்டியது. டூப்ளிகேஷன் என்ன சார்? மொதல் பாயிண்ட்ல இருந்து இந்த 9 பாயிண்ட் வரை நம்ம யார பிசினஸ்ல அசோசியேட்டா ஸ்பான்சர் பண்ணி என்ட்ரி எடுத்தோமோ அவங்கள இந்த 9 பாயிண்டையும் செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் டூப்ளிகேஷன். மறக்காதீங்க, நாம பண்றது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பேஸ் என்ன அப்படின்னா டூப்ளிகேஷன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் இப்போது என்ன சொல்லுவேன்னா, இது ஒரு ஆல்டர்னேட் பிரான்சைசி. இப்போ பிரான்சைசினா நமக்கு தெரியும். பிரான்சைசி அப்படின்னா KFC மாதிரி, மெக்டொனால்டு மாதிரி ஒரே பேர்ல நிறைய நிறுவனங்களை ஒரே மாதிரி அமைப்புல காப்பி அடிக்கிறது. பெரும் பணம் உள்ளவங்க பிரான்சைசி எடுக்கலாம், நம்மள மாதிரி நடுத்தர மக்கள் பிரான்சைசி எடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் டைரக்ட் செல்லிங், அதுதான் எம்ஐஎல்ஏ எஸ்டேட். அப்படி பிரான்சைசி எடுக்கிறதுல எப்ப லாபம் அதிகம்னா, பிரான்சைசி நீங்க கொடுக்கும் பொழுதுதான் லாபம் அதிகம். பிரான்சைசி எடுக்கிறதுல இல்ல, கொடுக்கறதுல லாபம் அதிகம். மற்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பிரான்சைசி எடுத்தீங்கன்னா நீங்க பிரான்சைசி கொடுக்க முடியாது, எடுக்கலாம் வேணாம், ஓனர் ஒருத்தர் தான். ஆனா இங்க ஒவ்வொருத்தரும் பிரான்சைசி கொடுக்கலாம். அப்ப நாம என்ன செய்யறோமோ அதை மத்தவங்கள செய்ய வைக்கணும். மத்தவங்க என்ன செய்யறாங்களோ அதை நம்ம செய்ய முடியும். யூ கேன் டூ வாட் அதர்ஸ் டூ. உங்க அப்ளைன் லீடர் என்ன செய்யறாரோ அதை உங்களால செய்ய முடியும். உங்க அப்ளைன் லீடர் என்ன பண்ணாங்க? நான் இங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன், நேம் லிஸ்ட் எடுத்தாங்க, லிஸ்ட்டை பிரிச்சாங்க, ஹோம் மீட்டிங் நடத்தினாங்க இல்லையா, ஹால் மீட்டிங் அட்டன் பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க, சேல்ஸ் க்ளோசிங் பண்ணாங்க. இந்த வேலைகளை நம்மளால செய்ய முடியும். நம்ம லீடர் செஞ்ச வேலைகளை நம்மளால செய்ய முடியும். யூ கேன் டூ வாட் அதர்ஸ் டூ. அதே மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம அசோசியேட்டா நம்ம கீழே ஜாயின் பண்ண 2 பேரும் செய்வாங்க. அதர்ஸ் கேன் டூ வாட் யூ டூ. நீங்க செஞ்சதை அவங்களும் செய்வாங்க. இதுதான் டூப்ளிகேஷன். அப்ப அவங்களை இதை செய்ய வைக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, உங்க டீம் வேற லெவல்ல growth ஆகும். இதாங்க சிஸ்டம். நீங்க சொன்ன இந்த 10 விஷயம் தான் நீங்க ஐடிசி ஆகுற வரை டெப்த்ல நீங்க கவனிக்க வேண்டியது. நீங்க டைமண்ட் ஆகுற வரை நீங்க டெப்த்ல கவனிக்க வேண்டியது இந்த 10 விஷயங்கள் தான். இந்த 10ஐயும் நீங்க செஞ்சு பாருங்க, உங்க பிசினஸ் வேற லெவல்ல growth ஆகும். யூ டோன்ட் பில்ட் a பிசினஸ், யூ பில்ட் பீப்புள் அண்ட் தென் பீப்புள் பில்ட் த பிசினஸ். ஜிக் ஜிக்லருடைய ஃபேமஸான கொட்டேஷன். நீங்க பிசினஸ் உருவாக்க வேண்டாம், மக்களை உருவாக்குங்கள்.
இன்னைக்கு நான் கொடுத்திருக்க இந்த ட்ரைனிங் மக்களை உருவாக்குறதுக்கான ஒரு பேசிக் ட்ரைனிங். மக்களை உருவாக்குங்கள், மக்கள் உங்கள் பிசினஸை உருவாக்குவாங்க. ஸோ இதான் நம்ம டைரக்ட் செல்லிங்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல, எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல ஒரு டீம் பில்ட் பண்றதுக்கான பேசிக்கான நம்ம செய்ய வேண்டிய வேலைகள். இதைத்தான் நானும் செஞ்சேன். ட்ரைனிங் செஷன் முடிஞ்சு. ஸோ இதுதான் நானும் செஞ்சேன். இதை எப்படி செஞ்சேன்னா ட்ரையல் அண்ட் எரர்ல செஞ்சிருக்கோம். என்னோட லீடர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்ததை அப்படியே காப்பி அடிச்சு செஞ்சிருக்கேன். ஒரு சிலதை தப்பா செஞ்சு கத்துக்கிட்டு திரும்ப செஞ்சிருக்கேன். அப்படி செஞ்சுதான் இந்த ஒரு சின்ன வளர்ச்சியை அடைஞ்சிருக்கோம். ஏன்னா என்ன பத்தி சொல்லணும்னா, எங்க அப்பா பழைய இரும்பு வியாபாரம் பண்ற ஒரு சாதாரண ஒரு கூலி தொழில். சைக்கிள்ல போய் பழைய இரும்பு வியாபாரம் பண்றவங்க தான் எங்க அப்பா. எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசா கிடையாது. ஒரு சொந்தமா ஒரு குடிசை வீடு, கிராமத்துல ஒரு குடிசை வீடு தான் நான் பிறந்து வளர்ந்தது. எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரை அந்த குடிசை வீட்டுல இருந்திருக்கோம். அதன் பிறகு நான் ஒரு கவர்மெண்ட் டீச்சரா வேலைக்கு வந்தேன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் கடன் இருந்தது. குடும்ப கடனுக்காக குடியிருந்த அந்த குடிசை வீட்டையும் அப்பா வித்துட்டாங்க. வாடகை வீட்டுல இருந்திருக்கோம். ஒரு சொந்தமா நிலம் கூட கிடையாது எங்களுக்கு. அந்த நிலைமையில ஒரு 13 லட்சம் ரூபாய் கடனோட ஒரு கவர்மெண்ட் டீச்சருங்கிற ஒண்ணுக்காக எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. மேரேஜ் ஆச்சு. 13 லட்சம் கடன், 25 வருஷம் அப்பாவோட உழைப்பு, 9 வருஷம் என்னோட உழைப்பு டீச்சரா, 34 வருஷம். 30 வருஷம்னா ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க. ஒரு 30 வருஷம்னா ஒரு தலைமுறை. 34 வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைமுறை உழைச்சி சாப்பாடு போட்டு உயிரோட எங்களை வளர்த்தாங்க. எங்க அப்பா அம்மா படிக்க வச்சாங்க. நான் எம்எஸ்சி பிஎட் வரையும் படிச்சிருக்கேன். என்னோட அடுத்த தம்பி எம்சிஏ, அடுத்து எம்பிஏ, அடுத்தது இன்ஜினியரிங்னு என்னோட தம்பிகளை படிக்க வச்சாங்க அப்பா அம்மா. அவங்களால சொத்தா சேர்த்து வைக்க முடியல. அப்படி 34 வருஷ உழைப்புல 13 லட்சம் கடன் மட்டும்தான் மிச்சம். அந்த நிலைமையில தான் நான் மைலேஜ் ஸ்டைல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் மைலேஜ் ஸ்டைல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். மைலேஜ் ஸ்டைல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு முதல் 5 வருஷத்துல என்னுடைய கடன் அடைச்சேன். சொந்தமா இடம் வாங்கினேன். இந்த பூமியில சொந்த இடம்னு நான் வாங்கினது எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல சம்பாரிச்ச காசு. நான் வாங்கின ஒவ்வொன்றும் என்னுடைய ஒரு ஐடியில நான் ஐடிசியா இருக்கேன், இன்னொரு ஐடியில நான் சிடிசியா இருக்கேன். இன்னைக்கு பிசினஸ் மூலமா எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல சம்பாரிச்ச காசை வச்சு நான் இன்னைக்கு 5வது கார் வாங்கியிருக்கேன். வாக்ஸ்வாகன் வெச்சூஸ் அப்படிங்கிற 22 லட்சம் ரூபாய் கார் இப்ப நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். நான் சொன்ன வாடகை வீடு 14 வாடகை வீட்டுல எங்க அம்மா இருந்திருக்கிறாங்க. சொந்த வீடை வித்ததுக்கு பிறகு 14 வாடகை வீடு நாங்க மாறி இருக்கோம். அப்படி 14 வாடகை வீட்டுல இருந்த நாங்க எங்க அம்மா பேர்ல 80 லட்சம் ரூபாய்க்கு சொந்தமா ஒரு வீடு நான் வாங்கினேன். இது எல்லாமே ஒவ்வொரு ரூபாயும் நான் எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல சம்பாதிச்சேன். ஏன்னா வேற பேக்ரவுண்ட், தாத்தா சொத்து அந்த மாதிரி பரம்பரை சொத்து அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல உருவாக்கப்பட்டது. இது நம்பிக்கைக்காக நான் உங்களுக்கு அந்த தகவல்களை நான் சொல்றேன். இதே மாதிரி பெரும் கனவோட முதல் தலைமுறை வெற்றியை சுவைக்க காத்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் மைலேஜ் ஸ்டைல் பொன்னான வாய்ப்பு. இந்த பொன்னான வாய்ப்பு மூலமா நீங்க வெற்றியாளரா மாறணும்னு சொல்லி வாழ்த்தி முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜெய் மைலேஜ் ஸ்டைல். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நம்மளுடைய வருங்கால லீடர்ஸ்க்காக ஒரு அருமையான ட்ரைனிங் செஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ லீடர்ஸ் சார் சொன்ன விஷயங்களை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்காக சார் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணி நீங்களும் அடுத்தடுத்த ரேங்கை மேன்மேலும் அச்சீவ் பண்ணணும். ஸோ மேனேஜ்மெண்ட் எப்போதும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். ஸோ நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ரேங்குக்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து நாளையிலேருந்து உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ லீடர்ஸ். உங்களுடைய பொன்னான நேரத்தை இன்னைக்கு செலவழித்து சார் சொன்ன விஷயங்களுக்காக நீங்கள் செவி கொடுத்து கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றிகள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு செஷனில் சந்திப்போம் லீடர்ஸ். Have a nice day. Good night. Thank you, leaders. Thank you. Thank you, sir. Good night, sir.